ஏனென்றால் இந்த வசனமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். புரிகிறதா உங்களுக்கு? இந்த வசனத்துல இல்லாத ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வராது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் இந்த பைபிள் ஆகி இந்த நாள்ல நம்முடைய 15வது அதிகாரம், ஆதியாகமம் 15வது அதிகாரம் முதல் வசனம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை கானானுக்கு நேராக வழி நடத்தின தேவன், அவன் கானானிலே வந்து தங்கின போது பஞ்சம், கொடிதான பஞ்சம் அவனை வாட்டி வதைத்தது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்தவனாய் எகிப்தை நோக்கி பிரயாணம் செய்து எகிப்திலே சில நாட்கள் இருந்தபோது அங்கே தன்னுடைய ஜீவனை பாதுகாக்க சாராள் என்கிற தன்னுடைய மனைவியை பார்வோனுக்கு முன்பாக சகோதரி என்று சொல்லி அவள் மூலமாக இவனுடைய ஜீவன் தப்பினது. ஆனால் இவன் சொன்ன பொய்யின் நிமித்தமாக கர்த்தர் பார்வோனை வாதிக்க ஆரம்பித்தார். ஒரு விசுவாசி செய்கிற தவறின் நிமித்தமாக பார்வோன் வாதிக்கப்பட்டான். அப்பொழுதுதான் பார்வோன் அவனை அழைத்து கேட்கிறான், ஏன் இப்படி எனக்கு செய்தாய் என்று கேட்டபோது இவன் உயிருக்கு பயந்தபடியினால் இப்படி செய்தான் அல்லவா, ஆகவே பார்வோன் இவனையும் இவனுக்குண்டான யாவற்றையும் அனுப்பிவிடுங்கள் எகிப்தை விட்டு என்று சொல்லி தன்னுடைய மனுஷனிடத்திலே அவன் சொல்லினான். இப்படியாக எகிப்திலிருந்து ஆபிரகாம் புறப்பட்டு வரும்போது அவன் சென்ற பிரகாரமாக திரும்பி வராமல் எகிப்திலிருந்து அவனுக்கு கிடைத்த எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வருகிறான். போன இடம் தவறான இடம், சென்ற விதமும் தவறான ஒரு விதத்திலே சென்றான். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்துவிட்டான். பார்வோனுக்கு என்னுடைய மனைவி சாராள் அவனுக்கு மனைவியாகினால் ஒருவேளை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போய்விடும் என்கிற நிலையெல்லாம் மறந்து சுய பெரிதாக அவனுக்கு காணப்பட்டபடியால் தன்னுடைய ஜீவனை பாதுகாக்க ஆபிரகாம் அவளை சகோதரி என்று சொல்கிறான். முறைப்படி அவனுக்கு சகோதரியாக இருந்தாலும் அதை காட்டிலும் ஒரு மேலான உண்மை, ஆபிரகாமுக்கு சாராள் மனைவி. இந்த ஒரு முழு உண்மையை மறைத்து தன்னுடைய ஜீவனை பாதுகாத்தான். முடிவிலே வெட்கத்தோடு, பார்வோனுக்கு முன்பதாக வெட்கத்தோடு ஆபிரகாம் திரும்பி வருகிறான். பொய் சொல்லிவிட்டோம் என்கிறது தெரிந்த பிற்பாடு வெட்கப்பட்டு அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் அவன் கொடுத்து அனுப்பினானே அதையெல்லாம் இவனோடு சேர்த்து கொண்டு வருகிறான். ஆபிரகாம் இங்கே தான் தவறு செய்கிறான். ஆண்டவர் கொடுக்காத ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வரக்கூடாது என்கிற ஒரு தீர்மானம் அவன் அந்த இடத்துல எடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார் என்பதையெல்லாம் மறந்து எகிப்தில் எதெல்லாம் அவன் பயன்படுத்தினானோ, அவனுக்கு உதவியாக எதெல்லாம் கொடுத்தார்களோ எல்லாவற்றையும், வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்துட்டான். வந்ததினாலே பல பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக சந்தித்தான். இப்படி இருக்கிற நேரத்தில் கர்த்தர் எந்த இடத்துல அவனை கொண்டு வந்து முதல்ல வைத்தாரோ அதே இடத்திற்கு மீண்டும் ஆபிரகாம் வந்து பலிபீடத்தை கட்டுகிறான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தொடர்ச்சியாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அந்த இடத்திலே ஆபிரகாம் பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டானே, பிற்பாடு அவனுக்கும் லோத்துவுக்கும் பிரிவினை உண்டாகி அவர்கள் பிரிந்து போகிறார்கள். அவன் சோதோம் கொமோரா பட்டணத்தை தெரிந்தெடுத்து உலக ஆசையினால் இழுப்புண்டு போகிறான். அந்த நாட்களிலே அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ராஜாக்கள் கொள்ளையிட்டு போனபோது இந்த ஆபிரகாம் 318 பேரை கொண்டு போய் யுத்தத்திலே ஜெயம் எடுத்து ராஜாக்களை முறியடித்து அவன் மீண்டும் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் கொண்டு வருகிறான். ஆனாலும் லோத்துவும் அவனுடைய குடும்பமும் அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறவில்லை, அதே பட்டணத்தில் இருக்கிறார்கள். இப்படி ராஜாக்களை எல்லாம் ஆபிரகாம் அழித்த போது எல்லா ராஜாக்களையும் முறியடித்து எதிரே நின்ற அத்தனை பெரிய ராஜாக்களையும் அவன் சேனைகளையும் 318 பேரை கொண்டு முறியடிக்க ஆபிரகாமுக்கு எவ்வளவாய் ஒரு பெரிய வல்லமை இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். 318 பேரை கொண்டு ராஜாக்களை எல்லாம் முறியடித்து வந்து விட்டான். இந்த சூழ்நிலையில் ஆபிரகாமுக்கு சற்று கொஞ்சம் பயமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட பல யுத்தங்கள், மனிதர்கள் நம்மை சுழற்றி சுழற்றி விரட்டும் போது, அவர்களுக்கு முன்பதாக ஓடுகிற சூழ்நிலை வரும்போது, எப்பொழுது எதிரி நம்மை தாக்குவான் என்கிற நிலை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் போது நம்மையும் அநேக சமயத்திலே பயம் ஆட்டி படைக்கிறது. இங்கே ஆபிரகாம் ராஜாக்களை கொன்றபோது இவர்களால் ராஜாக்களை எதிர்த்து
போராடி வெற்றி கண்டபோது இந்த ராஜாக்களால் தனக்கு ஏதாயிலும் பாதிப்பு உண்டாகிவிடுமோ என்கிற ஒரு அச்சம், ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்தது. இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. யுத்தத்தில் ஜெயம் எடுத்தோம் என்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவனுக்குள்ளே ஒரு பயம். அப்பொழுது கர்த்தர் தரிசனமாகி சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் இக்கட்டான நிலையில் இருக்கிறான் என்பதை தேவன் அறிந்து அவனுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை கர்த்தர் அங்கே கொடுக்கிறார். இக்கட்டுகள், சோதனைகள் அவனுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து கொண்ட நேரத்திலே, யாரும் உதவியற்ற நிலைமையில் நிற்கும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நாள் முன்குறித்து அழைத்து அபிஷேகித்து வழி நடத்தி வருகிறார் அல்லவா? ஏற்ற சமயத்திலே கர்த்தர் நமக்கு ஆறுதலை கொடுத்து வருகிறார். இக்கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, போராட்டங்கள் நம்மை சுற்றி அடிக்கும் போது கர்த்தருடைய வசனம் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பயப்படாதே. எத்தனை பெரிய விசுவாச வீரன் ஆபிரகாம், அவனை பார்த்தும் கர்த்தர் பயப்படாதே என்கிற சொல்ல வேண்டிய நிலை வந்தது. பயம் இந்த உலகத்தில் எல்லா மனிதரையும் ஏதாகிலும் ஒரு கட்டத்திலே அவர்களை ஆட்கொள்வதற்கு வல்லமை உள்ளது. எந்த மனுஷனும் வாழ்நாளில் பயமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதாகிலும் ஒரு காரியத்தில் பயப்பட வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. எவ்வளோ விசுவாசத்தில் முன்னணியில் நின்ன வீரனாக இருந்தாலும் சில நேரத்தில் பயம் நம்மை தாக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக எப்படி வருகிறது? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஏன் பயப்படக்கூடாது என்றால் கர்த்தர் நமக்கு கேடகம். புதிய ஏற்பாட்டிலே விசுவாசம் என்னும் கேடகம் அது நம்முடைய கரத்தில் இருக்க வேண்டும். விசுவாசிகளின் தகப்பனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசியே, விசுவாசிகளின் தகப்பனே ஆபிரகாமே, விசுவாசம் என்னும் கேடகம் நான் உனக்கு நிற்கிறேன். ஆண்டவர் தான் நமக்கு கேடகமாக இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் அவர் மேல் இருக்குமேயானால் அந்த விசுவாசம் நமக்கு கேடகமாய் மாறும். எத்தனை சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் இந்த கேடயம் நம்மை பாதுகாக்கும். விசுவாச பாதையில் ஓடுகிற நமக்கு அவசியம் தேவை விசுவாசம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களாகிய நாம் விசுவாசத்தில் தான் ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். விசுவாசத்தில் தான் முன்னால் போயிட்டுருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் பதறான். வாழ்க்கையில் எது நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போனாலும், நம்மை விட்டு அகன்று போனாலும், நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே, உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த விசுவாசத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. இக்கட்டுகள் வரும்போது வேதாமத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். கேடகமாயிருந்து உங்களை கர்த்தர் வழி நடத்துவார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். எபிரேயர் 12வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுதான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசுதான். இங்கே நம்முடைய விசுவாச பயணத்திலே 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி மேகம் போன்ற திரளான சாட்சிகள், பரிசுத்தவான்கள், நமக்கு முன் ஓடினவர்கள், இரத்த சாட்சிகள் சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாரத்தோடு இயேசுவை நோக்கி ஓட முடியாது, பாவத்தோடு இயேசுவை பின் செல்ல முடியாது. முதல்ல அவரை நோக்கி பார்க்க வேண்டுமே. ஆனால் நம்மை சூழ்ந்து கொண்டு நிற்பது பரிசுத்தவான்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், எதெல்லாம் உங்கள் மனசை பாரப்படுத்துகிறது எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு. ரெண்டாவது, நெருங்கி நிற்கிற பாவங்கள்.
இந்த உலகத்தில் பாவம் நம்மை நெருங்கி நிற்கிறது. கொஞ்சம் விசுவாசத்தில் தளறினால், தளர்ந்து போவோமேயானால் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு பாவத்தை கொண்டு வந்து நம்மை கெடுப்பதற்கு முயற்சிப்பான். விசுவாச பயணத்திலே சத்துரு செய்கிற பெரிய தந்திரம் என்னவென்றால், இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக உலகத்திற்கு நேராய் நம்முடைய கண்களை திருப்பி விடுவான். நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய கண்கள் அவர் மேல் இருந்தால்தான் விசுவாச ஓட்டத்திலே ஓடி முடிக்க முடியும். எல்லாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, பாவத்தை தள்ளணும், அடுத்தபடியாக விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடும்போது இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஏனென்றால் நமக்கு முன் சென்றவர் அவர்தான். பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்றிருக்கிறார். இயேசுவை நோக்கி இந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இருப்போமேயானால் ஒரு நாள் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இயேசுவை நோக்கி ஓடணும். உலகத்தை நோக்கி ஓடுவோமேயானால் வெட்கப்பட்டு போவோம். மனுஷரை பார்த்து ஓட ஆரம்பிப்போமேயானால் வெட்கப்பட்டு போவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஓட்டம் இந்த பூமியிலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொருவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் ஓட முடியாது. இன்னொருவரை போல நான் ஊழியம் செய்து அவருடைய ஓட்டத்திலே நான் இணைந்து ஓட முடியாது. எனக்கென்று கர்த்தர் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான ஓட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் முடிவும் ஆரம்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆரம்பிக்கிறவர் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறைந்து விடக்கூடாது. விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் ஏந்தினவர்களாக இயேசுவை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் குறையும் போது அநேக நேரத்தில் வீழ்ச்சி அடைந்து போய் விடுகிறோம். அநேக நேரத்தில் நாம் கவலையோடு பாரத்தோடு நின்று விடுகிறோம். அடுத்த அடி எடுத்து நம்மால் செயல்பட முடியவில்லை. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எபேசியர் 6வது அதிகாரத்திலே பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. யாருடைய தந்திரத்துக்கு எதிர்த்து நிற்கணுமா? சாத்தானுடைய தந்திரத்திற்கு நீங்களும் நானும் எதிர்த்து நிற்க வேண்டும். திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். சாத்தானை எதிர்க்க வேண்டுமானால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின் ஆரம்பம் இவ்விதமாய் இருக்கிறது. கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே கடைசியாக 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 என்கிற வார்த்தையை மீண்டும் 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 உபயோகப்படுத்துவதை நாம் வாசிக்க முடியும். கடைசியாக என்று சொல்லி, என் சகோதரரே, பட்சமாய் பாசமாய் திருச்சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். முதல்ல பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இணைந்து அந்த சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே ஆவியிலே ஒரு பலனை நாம் பெறுகிறோம். கர்த்தரிலும் அவருடைய தேவன் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்ட பிற்பாடு பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி முதல்ல பலப்படணும். முதல்ல சாத்தானை வீழ்த்த வேண்டுமேயானால் ஜெபத்தில் போராடும் போது முதல்ல பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் பலப்பட வேண்டும். நாம் பலப்படாமல் அவனை எதிர்க்கவே முடியாது. பலப்பட்ட பிற்பாடு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். ஏன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும்? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நாம் போராடுவது மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. கிறிஸ்தவங்க இன்னைக்கு அப்படி தான் போராடுறாங்க. மாம்சீக பிரகாரமாக ரத்தம் சிந்தப்படும்படியாக போராடுறாங்க. எல்லாரும் எபேசியர் 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மாம்சத்தோடு நாம் யுத்தம் பண்ண அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இரத்தத்தோடு போராடுவதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. உலக மனிதர்களைப் போல நீங்களும் நானும் வீதியில் நின்று மாம்சத்தோடு போராடுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. மாறாக துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு போராட்டம் உண்டு, எனக்கு போராட்டம் உண்டு. இதுதான் நல்ல போராட்டம். ஹல்லேலூயா! எதோட போராட்டம் உண்டுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும்.
அநேக நேரத்தில் நமக்கு போராட்டமே பக்கத்து வீட்டில் உள்ளவர்களோடு தான். அது வல்ல போராட்டம். அநேக நேரம் போராட்டம் கணவனுக்கும் மனைவிக்குமா தான் இருக்கும். அது வல்ல போராட்டம். அநேக நேரத்தில் போராட்டம் நம்முடைய எதிரி, ஏதாகிலும் ஒரு மனுஷனை நினச்சி அவனை எதிரியாக பார்ப்போம். அவன் அல்ல எதிரி, நமக்கு ஒரே ஒரு எதிரி தான், பிசாசு. உங்களுக்கும் எனக்கும் எதிரி யார்? திருச்சபையின் எதிரி யார்? சாத்தான், மனிதன் அல்ல. மனிதர்களை பயன்படுத்தலாம், மனிதனை எதிரியாய் பார்க்க வேண்டாம். மனிதனை பயன்படுத்துகிற சாத்தானை தான் நாம் எதிரியாக கண்டுகொள்ள வேண்டும். இன்றைக்கு திருச்சபை வலுவிழந்தது போல காணப்படுகிறது. காரியம் என்னவென்றால், எதிரியை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளாமல் ஏதோ ஒரு மனுஷனுக்கு நேராய் நம்முடைய போராட்டத்தை துவக்கி நடத்தி கொண்டு இருக்கிறபடியினால் சாத்தான் கைதட்டி சிரித்து கொண்டிருக்கிறான். 2 பேர் சண்டை போடுறாங்க, நமக்கு ஓகே அப்படின்னு. பிசாசு செய்கிற தந்திரம் அதுதான். நீங்களும் நானும் உலக மனுஷன் யாரோடையும் போராடுவதற்கு, சண்டையிடுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவும் இல்லை, வேதம் அனுமதிக்கவும் இல்லை. ஒரே ஒரு எதிரி தான், பரம எதிரி, ஜென்ம எதிரி. நம்ம பாஷையில் சொல்லணும்னா பிசாசு. யார் நம்முடைய எதிரி? பிசாசு. அவன் மாத்திரம்தான் உங்களுக்கும் எனக்கும் எதிரியாக இருக்கணும். திருச்சபையின் எதிரி சத்துரு. அவனுக்கு இனி ஒரு வாய்ப்பும் கிடையாது, வாழ்க்கையும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு. ஆனால் ஒரு மனிதனுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு பிறவி இல்லை. இதே பூமியில் கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக வாய்ப்புகள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே திருச்சபையாகிய நாம் நம்முடைய எதிரியை சரியாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அப்படி என்றால் தான் அவனோடு எதிர்த்து நிற்க முடியும். நம்மை எதிர்த்தவர்கள், பகைக்கிறவர்கள், விரோதமாக குற்றம் சொல்றவங்க, குறை சொல்றவங்க, இவர்களை எதிரியாய் பார்க்க வேண்டாம். சத்ருவை மாத்திரம், பிசாசை மாத்திரம் உங்களுக்கு எதிரியாக, சத்ருவாக பாருங்கள். நீங்களும் நானும் போராட்டத்திற்கு தயாராக வேண்டும். வானமண்டல ஆவிகளோடு போராட்டம் இருக்கிறது. வானமண்டல ஆவிகளோடு ஹெலிகாப்டரில் போய் போராட முடியாது, முழங்காலை முடக்கி போராட முடியும். ஹல்லேலூயா. போய் இராணுவத்தை திரட்டிட்டு வந்து இங்கே போராடுவர போராட்டத்தை கர்த்தர் சொல்லலை. ஜெபத்தில் முழங்காலில் நின்று திருச்சபைக்காக நாம் போராடும் போது எதிரே நிற்கிற வல்லமைகள் எதையெல்லாம் கட்டணுமா? துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இந்த பூமிக்குரிய லோகாதிபதி எப்படி இருக்கிறான்? அந்தகார லோகாதிபதி. அவன் பெயரே அந்தகாரம், இருள். இப்படி நிலைமையில் இருக்கிற அந்த பிசாசோடு, வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டம் உண்டா கிடையாதா? எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் போராடணும். ஆனால் எதில் போராடணும், யாரோடு போராடணும் என்பதைத்தான் வேதம் எபேசியர் 6வது அதிகாரம் 10 முதல் நாம் 15-17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். சாத்தானோடு மாத்திரம்தான் நாம் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. கரங்களை அசைத்து சொல்லலாமா? பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை இதுவரை நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சபையை பிசாசு தாக்கலாம், அழிக்க முடியாது. சபையை பிசாசு உடைக்க நினைக்கலாம், ஆனால் சபை பெருகுமே தவிர சபையை எந்த சக்தியாலும் இந்த பூமியிலிருந்து அழிப்பதற்கு அதிகாரமே கிடையாது. ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் சபையாக ஸ்தாபித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் சிந்தின இரத்தம் தான் இன்றைக்கு சபையை உருவாக்கி இருக்கிறது. அதை யாராலும் அழிக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. உலகத்தில் எத்தனை சபைகளை சத்ரு மூடுவதற்கு முயற்சித்தாலும் சபைகள் இந்தியாவில் வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். இயேசுவின் வருகை மட்டும் எத்தனை சபைகளை சத்ரு உடைக்க நினைக்கிறானோ அதற்கு ஈடாக சபைகள் இரட்டிப்பாய் வளர்ந்து பெருகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சாத்தான் தோற்று போனவன், சத்ருவால் ஒன்றுமே செய்ய முடியாது. என் இயேசு அவனை ஜெயித்தார்.
பிசாசு, மரணம், பாதாளம், உலகம் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. அவரை நாம் பின்பற்றுகிறவர்களும் இந்த பூமியில் பிசாசை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. போராட்டம் உண்டு, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். தீங்கு நாளில் எதிர்க்கணும், சகலவற்றையும் செய்தவர் முடித்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். முதல்ல சத்தியம் என்னும் கச்சை அறையில் கட்டப்பட வேண்டும். சத்தியத்தை விட்டு வாழ்க்கையில் ஒரு நாள் விலகிடக்கூடாது. எத்தனை ஆஃபர்ஸை உலகம் கொடுத்தாலும், எத்தனை சலுகைகளை உலகம் நமக்கு கொடுத்தாலும், நாம் அறிந்த சத்தியத்தில் உயிர் உள்ளவரை உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. உயிரே போனாலும் சத்தியத்தை விட்டுறக்கூடாது. உயிர் போகலாம், ஆனால் நித்திய ஜீவனை நாம் பெறுவோம் என்பதை விசுவாசத்தோடு சத்தியம் சத்தியமாய் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டும். அது எங்கே கட்டப்படணுமா? அறையில் கட்டப்படணும். பெல்ட் ஏன் கட்டுறோன்னா உறுதியாய் நிற்பதற்காக. ஆடை உறுதியாக நிற்பதற்கு தான் அறை கச்சை. அதை போல தான் இந்த விசுவாச பயணத்தில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை ஸ்திரமாய் நிற்பதற்கு, எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக இயேசுவை ஒரு நாள் சந்திப்பதற்கு இந்த சத்தியம் என்பது அரைக்கச்சையாய் மாறட்டும். ஹல்லேலூயா. சத்தியம் அரைக்கச்சையாய் இருக்கட்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏகப்பட்ட சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அறியாத சத்தியங்கள் அல்ல, நாளுக்கு நாள் கேட்கிற சத்தியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுப்போம். நீதி என்னும் மார்க்கவசம், நீதி நமக்கு மார்க்கவசமாக இருக்க வேண்டும். அநேகர் யுத்தத்தில் புறமுதுகை காண்பித்தால் அவருடைய தாயார் கூட வந்து அவமானமாய் பார்ப்பார்கள் அந்த மகனை. ஏனென்றால் நெஞ்சில் ஆயுதம் பட்டு அவனுடைய மகன் மரித்திருப்பானே, ஆனால் அந்த தாய்க்கு பெருமையாம். ஆனால் புறமுதுகை காண்பித்தால் தாய்க்கு அவமானம், குடும்பத்துக்கு அவமானம். இந்த விசுவாச பயணத்தில் எத்தனை எதிர்ப்புகள் நம்மை தாக்க வந்தாலும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்திருந்தால் எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதையில் அவர் காட்டுகிற வசனத்தில் நடப்போம், நீதியின் வழியிலே நடப்போம். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாய். பாதரட்சை எதற்கு அடையாளம்? ஆயத்தத்திற்கு அடையாளம். வீட்டில் அப்பா வெளியில் போக அடையாளம், போய் செப்பலை போடுவார், பிள்ளைங்க வந்து காலை கட்டி பிடிக்கும். ஏன்? அப்பா எங்கேயோ வெளியில் போகிறார், அதான் அடையாளம். அப்போது சாத்தானை எதிர்த்து அவருடைய வருகையில் அவரை சந்திக்க வேண்டுமே ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் தேவை. ஹல்லேலூயா. ஆயத்தம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம், எவ்வளோ ஆயத்தப்படுகிறோம், எத்தனை மீட்டிங், பிளானிங் மீட்டிங் வைக்கிறோம், ஜப கூட்டம் வைக்கிறோம், உபவாச ஜபம் வைக்கிறோம். ஏனென்றால் அந்த கூட்டம் ஆசீர்வாதமாக நடக்கணும். இதை போல தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நம்முடைய கால்களில் தொடுத்து கொள்ளணும். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல கவனிங்க, விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசத்தை பிடிச்சி உறுதியாக நிற்கணும். விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடிச்சிட்டு அங்கங்கே ஓடிட்டு இருக்கக்கூடாது. எதிரி தாக்கினான்னா பிறகு காலி ஆயிரும். விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் பிடிச்சிட்டோன்னா பொசிஷனில் கரெக்டாக நிற்கணும். நம்மை கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் கரெக்டாக நிற்கணும். யுத்தம் ஆரம்பித்த விட்டதென்றால் அவன் நேரடியாக எதிரியை தாக்குவதற்கு ஆயத்தப்பட்டு அவனை நிறுத்தின இடத்துல பொசிஷனில் கரெக்டாக நின்று யுத்தம் செய்ய ஆரம்பிக்கணும். இங்கே நிற்க சொல்லி அவன் வேற எங்கேயா போய் நின்றுட்டு இருக்கக்கூடாது. உரியா அவனுடைய இடம் மாறி முன்னால் போய் நின்னபடினால என்னாச்சு? சத்தான். தாவீது தந்திரமாக யோசனை செய்து அவனை யுத்தத்தில் மும்முரமாக எங்கே யுத்தம் நடக்குதோ அதில் கொண்டு முன்னால் நிறுத்த சொல்லிட்டான். உரிய அப்பாவி மனுஷன் செத்து போயிட்டான், அப்பாவி மனிதன் பலியாக போயிட்டான். காரணம், அவனை கொண்டு முன்னணியில் நிறுத்திட்டாங்க. அங்கே அதற்கென்று சிலர் உண்டு. அந்த தளபதிகள் முன்னால் நின்னாங்கன்னா யுத்தத்தில் பாதிப்பு வராது. ஆனால் இவன் போர் வீரன் தான், இவன் தளபதி அல்ல. இவனை கொண்டு அந்த இடத்துல விட்டு திட்டமிட்டு காலி பண்ணிட்டாங்க. இதை போல
கர்த்தர் நம்முடைய வைத்த ஸ்தானத்தில் விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து நிற்க வேண்டும். ஓடிடக்கூடாது. யுத்தம் வந்துருச்சுன்னா ஓடிட்டோன்னா அவ்வளோதான், தோல்வி நமக்குரியதாய் மாறி போய்விடும். கிறிஸ்தவ வாழ்க்கையே யுத்த களம்தான். ஹல்லேலூயா. யுத்த களத்தில் உயிர் உள்ள வர உறுதியாக நிற்கணும். எத்தனை சோதனைகள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாறி மாறி வந்தாலும் ஏன் நாம் நிற்க வேண்டும் என்றால், நம்மோடு கூட இருக்கிற தேவன் எல்லாவற்றையும் ஜெயித்த ஆண்டவர். அவர் நம்முடைய பட்சத்தில் நிற்கிறார். அதான் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. 18ஆம் சங்கீதம் 1 வசனத்தில், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனே கர்த்தர் தான். ஆகவே தான் யுத்தத்தில் முன்னால் போய் நிற்கும்போது விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு தேவை. போகும்போதே எதிரி எப்படி செய்ய போகிறானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு போனோன்னா அவனை வீழ்த்த முடியாது. எத்தனை போராட்டம் வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால சாத்தானை ஜெயிப்பேன் என்கிற விசுவாசம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் பீரிட்டு எழும்பிக் கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் கேடகத்தை பிடிக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நின்றீங்க? 24 மணி நேரம் நிற்கணும். காலையில் எழும்பி பிடிச்சி நிற்பதல்ல, ராத்திரியில் கூட யுத்தம் வரலாம். ஹல்லேலூயா. சத்துரு எந்த நேரத்திலையும் நம்ம தாக்க வருவான். தூங்கி கொண்டிருந்தாலும் விசுவாசம் என்னும் கேடகம் நம்முடைய கரத்தில் இருக்க வேண்டும். அந்த சத்ருவை ஜெயிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை தந்தருள்வாராக. இரட்சணியம் என்னும் தலைச்சீரா. நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று தலை. இந்த தலையை நாம் பாதுகாப்பதற்கு இன்றைக்கு வாகனங்களில் போகும்போது ஹெல்மெட் அணிகிறோம். எதை ஃபைன் போடுவாங்க அதற்காக போடக்கூடாது. நம்முடைய தலையை பாதுகாக்கணுன்னா போட்டுட்டு போகணும். அதில் முடி போகுது, அது போகுது, இது போகுது, நம்ம சாக்கு போக்கு பல சொன்னாலும் கீழே விழுந்தால் அடிபடாமல் இருக்கும், பாதுகாக்கப்படும், உயிர் தப்பலாம். ஆகவே அதை நம்ம போடுறோம். இதை போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்போ தான் ரொம்ப முக்கியமான காரியம் இரட்சணியம் என்னும் தலைச்சீரா. தலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சபையாகிய அவருடைய சரீரத்திலே கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தலையாகிய கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும்னா முதல்ல தேவை இரட்சணியம், ரட்சிப்பு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் முதல் தேவை ரட்சிப்பு. ரட்சிக்கப்படாமல் அவன் கிறிஸ்துவோடு இணைய முடியாது, கிறிஸ்து அவனுக்கு தலையாய் மாற முடியாது. இரட்சணியம் என்னும் தலைச்சீரா. ரட்சிப்பை பெறும்போது கிறிஸ்து நம்முடைய சபையாக நாம் இணைக்கப்படுகிறோம். கிறிஸ்து நம்முடைய தலையாய் மாறுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் நீங்களும் நானும் இணைக்கப்படுகிறோம். ரட்சிப்பை ஒரு மனுஷன் புறம்பே தள்ளிவிட்டானே என்றால் அவனுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லை. எப்பொழுது அவன் தலையில் அடிபடும் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் ரட்சிப்பை புறம்பே தள்ளிவிட்டான் என்றால் வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் புறம்பே தள்ள 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 ரட்சிப்பின் காலம் நிறைவடையும் போது அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்துவிடும். வேத வசனம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது எல்லாமே எதிரி நம்மை தாக்கும்போது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற எல்லா ஆயுதங்களை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது தான் எதிரியை தாக்குகிற ஆயுதம். முதல்ல சத்தியம் என்னும் கச்சை. இதான் நம்ம யுத்தத்தில் ஓடி ஆடி யுத்தம் பண்ணுவதற்கு முதல்ல சத்தியம்தான் தேவை, வசனம்தான் தேவை. இந்த சத்தியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. முதல்ல அது. ரெண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம். மூன்றாவது ஆயத்தனம் என்னும் பாதரட்சை. நான்காவது விசுவாசம் என்னும் கேடகம். ஐந்தாவது இரட்சணியம் என்னும் தலைச்சீரா. இந்த 5 காரியங்களையும் நாம் பார்க்கும்போது எதிரியின் தாக்குதல், பிசாசின் தாக்குதலிருந்து நம்மை பாதுகாக்கிற ஒன்று. இது ஒருவேளை எல்லார் இடத்துலையும் இருக்கலாம். இன்னொன்று முக்கியமானது, யுத்த காலத்தில் வெறுமையாக இவ்வளத்தையும் அணிஞ்சிட்டு இப்படியே எதிரி தாக்கும்போது 24 மணி நேரம் யுத்தம் நடக்குன்னா இப்படியே இங்கேயும் சுற்றிட்டு இருக்க முடியாது. எதிரியை மாறி தாக்க வேண்டும். அப்போ தான் அவன் கீழே விழுவான். ஹல்லேலூயா. அதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். இப்போ தான் எதிரியை தாக்குவதற்கு வேத வசனம். இதான் தேவ வசனம், தேவனுடைய வார்த்தை. இதை கொண்டு தான் சாத்தானை வீழ்த்த முடியும். நீங்கள் எத்தனை காரியங்களை நீங்கள் செய்தாலும் வேத வசனம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுக்கலைன்னா, இந்த பட்டயம் உங்கள் கையில் இல்லைன்னா
நீங்கள் எதிரியை வீழ்த்த முடியாது. அநேகர் இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். கையில் கூட வேதத்தை ஏந்தி கொண்டு வருவதற்கு அநேகர் வெட்கப்படுகிற ஒரு காலம். வேதாகமத்தை நீங்களும் நானும் சுமக்கும் போது கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நீ வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். வேதத்தில் தான் இருக்குது, பைபிளில் வசனம். வேதத்தை மறந்தாலே எவ்வளோ பெரிய சாபம் பாருங்கள். பிள்ளைகளை ஆண்டவர் கையை கழுவிடுவாராம். மறந்துடுவேங்கிறாரு. வேதத்தை ஒவ்வொரு நாளும் கையில் ஏந்தி இதன்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நம் மூலமாய் தேசத்திற்கு வெளிப்படுவது மாத்திரமல்ல, இந்த பட்டயம் சாத்தானையும் தாக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அதற்கு ஈடாக வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். வசனம்தான் பட்டயம். சிலர் நல்லா ஜெபிப்பாங்க, பைபிள் வாசிக்கவே பிசாசு விட மாட்டான். இந்த வேதத்தை வாசிக்காமல் நீங்கள் எந்த பிரசங்கங்களை கேட்டாலும் அது ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் முழங்காலன்னு தியானிக்கணும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு பர்சனலாக தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்தை வாசிங்க. வாசிக்க தெரியலன்னா இன்னொருவரை வாசிக்க சொல்லி பக்கத்தில் உட்காந்து கேளுங்க. இந்த பரிசுத்த வேதாகமம் அத்தனை வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பட்டயம் என்னவென்றால் வேத வசனமே. யுத்தத்தில் ஒருவன் பட்டயத்தை வைத்து இன்னொருவனை குத்தி இங்கே குத்துகிற பட்டயம் பின்னால் ஓடி வந்துடலாம். அதை காட்டிலும் வல்லமையுள்ள ஒரு பட்டயம் இந்த வேத வசனம். ஹல்லேலூயா. இது அவனுடைய சரீர அவயவங்களை மாத்திரமல்ல, அவனுடைய உள்ளான நிலைமைகளையும் வகையறுத்து அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவி ஆத்துமா சரீரத்திலும் இந்த வேத வசனம் கிரியை செய்ய வல்லமையுள்ளது. உலகத்தில் உள்ள பட்டயம் சரீரத்தில் தான் கிரியை செய்யும். இந்த ஆவிக்குரிய பட்டயம் அவனுடைய எல்லா பகுதிகளையும் ஆட்கொள்வதற்கு வல்லமையுள்ள பட்டயம். ஹல்லேலூயா. வசனத்தை போகிற இடத்துல விதைங்க, ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார். பட்டயத்தை எடுக்கும்போது தான் எதிரி பயப்படுறான். இப்போ எத்தனை பேர் பட்டயத்தை எடுத்திருக்கிறீங்க என்பதை யோசித்து பாருங்க. வேத வசனத்தை தினமும் வாசித்து தியானிக்கும் போது தான் பிசாசு நடுங்குகிறான். நம்ம மாம்சத்தின்படி போராட முடியாது, போராடக்கூடாது. பிசாசு நம்ம கண்ணு முன்னால் வந்து நின்று சண்டை போட வரமாட்டான். ஏதாகிலும் ஒரு ரூபத்தில் சூழ்நிலையை பயன்படுத்துவான், மனிதர்களை பயன்படுத்துவான். அப்பொழுது இந்த வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்குமே ஆனால் 100 மடங்கு பலன் கொடுக்கிற இந்த வசனம் உங்களையும் பாதுகாக்கும், எதிரியையும் வீழ்த்துவதற்கு வல்லமையுள்ளது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வேதத்தை கையில் ஏந்தின ஜனங்கள் தான் இந்த உலகத்தில் இயேசுவுக்காக வாழ முடியும். வேதத்தை கையில் எடுக்கலைன்னா எங்கே இயேசுவுக்காக வாழ்வது? இந்த நாட்களில் எல்லாமே மொபைல் ஃபோனில் வந்துருச்சு, எல்லாமே இதில் இருக்குது. இப்போ பைபிள் எங்கன்னு கேட்டால் நம்முடைய பிள்ளைகள் இதை தான் எடுத்து காட்டுவாங்க. இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. 40 பரிசுத்தவான்கள் இரவு பகலாக கண்ணீரோடு தியாகத்தோடு ரத்தம் சிந்தி 66 புத்தகங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை ஆசிரியராக இருந்து இவர்கள் எழுதி முடிப்பதற்கு கர்த்தர் பலன் கொடுத்தாரே, இந்த வேதாகமம் தான் கிரியை செய்யும். அதெல்லாம் ஒரு ஆப்பில் இருந்தாலும் யாருக்காகிலும் வசனத்தை அனுப்புவதற்கு உபயோகப்படுத்தலாம், தவறில்லை. அதை எடுத்து வாசிப்பதற்கு முயற்சிக்காதீங்க. எடுத்து உட்கார்ந்தா கையில் இப்படிப்பட்ட வேதாகமத்தை எடுத்து தியானிங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. யுகம் மாறி போகலாம், காலங்கள் மாறலாம், வசனம் மாறாது. நீங்களும் நானும் உறுதியாக இல்லைன்னா நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாரும் சர்ச்சுக்கு வர்றவங்கெல்லாம் இதை கொண்டு வருவாங்க, நாங்கள் இதிலே பார்த்துக்கிடுறோம். 2 நிமிஷம் வசனத்தை பார்ப்பான், 3ஆம் நிமிஷம் அவனுக்கு எங்கேயா இருந்து என்ன வரும்? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், அந்தால வேற எங்கேயா போயிடும். இங்கே உட்காந்து நம்ம பிரசங்கிக்கிறவங்க நினச்சிட்டு இருப்போம் அவன் வசனத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அப்படின்னு. வசனம்லாம் உள்ளே இருக்காது. ஆகவே இதெல்லாம் ஒன்றுக்கு தூக்கி தூர போட்டுட்டு பைபிள்னு சொன்னால் இதுதான் பைபிள். ஹல்லேலூயா. இதை எடுத்து வாசிப்பதற்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறார். வாசிக்க தெரிலன்னா பைபிளை கையில் எடுத்தால் வச்சுக்கிடுங்க, யாரையாகிலும் வாசிக்க சொல்லுங்கள். வாசிக்கிறவனும் ரட்சிக்கப்படுவான், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த வசனத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது. பைபிளை கையில் எடுக்கும்போதே ஒரு ஆசீர்வாதம். வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே,
அவங்க தான் மனுஷனுடைய நிந்தனைகளுக்கு பயப்படாமலும் அவர்களுடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? வசனத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே, அவர்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீங்க. வேதாகமத்தில் 365 முறை பயப்படாதே 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 என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் வருகிறது. வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களையும் பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை பயப்படாதே. விசுவாச வீரன் தகப்பனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. யோசுவா 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும். யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட சொல்லுங்க எல்லாரும், இருப்பார். இருக்கிறாரா இல்லையா? இருப்பார். யோசுவாவை பார்த்தும் கர்த்தர் சொல்ல வேண்டிய நிலை வந்தது. அநேக யுத்தங்களை தலைமையேற்று நடத்தி வெற்றி கண்டவன் தான் யோசுவா. மோசே இருக்கும்போதே முன் சென்று யுத்தங்களை நடத்துவதற்கு வல்லமையுள்ள யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, கலங்காத, திகையாதே. நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் நமக்கு முன் சென்றிருக்கிறார்கள். அவர்களை பார்த்தும் கர்த்தர் ஒரு காலகட்டத்தில் சொல்ல வேண்டிய நிலை என்னவென்றால், பயப்படாதே என்கிற வார்த்தை. யோசுவா 11வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவர்களுக்கு பயப்படாயாக. முதல்ல சொன்னாரு, கலங்காமலும் திகையாமலும் இருங்கள். வாழ்க்கையில் எத்தனை யுத்தங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் இந்த பாறுதலத்தில் கர்த்தராகிய இயேசு நமக்கு இரட்சகராய் இருப்பாரே ஆனால் நமக்கு எதிரே நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் மலை போல வருவதெல்லாம் பனி போல மறைந்து போகும். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை வீதம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு வருஷத்திற்கு 365 மாத்திரையாக உங்கள் வாழ்க்கையில் பயப்படாதே 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 என்கிற சத்தம் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. வேதாமத்தை இப்படி வாசித்து பாருங்க. ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு போவார். பெரிய மாற்றங்களை நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்திக்க முடியும். நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு இந்த வேத வசனங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. இந்த வசனத்தை எல்லாரும் பாருங்க. உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை இயேசு நமக்கு தரவில்லை. இன்றைக்கு மாணவர் சமுதாயம், வாலிபர் சமுதாயம், பைபிளை எடுக்கிறவர்களும் உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை தான் தேடி ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எத்தனை சமுதாயங்கள் இந்த பூமியிலே மாற்றத்திற்கு நேராய் போனாலும் வசனம் மாறாது. அவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் சந்தோஷத்தை கொடுக்கல. அன்றைக்கு இருந்தது வேற, இன்றைக்கு இருந்தது வேற என்று நாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது. வசனம் எக்காலத்துக்கும் பொருந்தும். இக்காலத்திலையும் பொருந்தும், வருங்காலத்திற்கும் பொருந்தும், நிகழ்காலத்தில் இந்த காலத்திற்கும் அது பொருந்தும், கடந்த காலத்திற்கும் வசனம் பொருந்தக்கூடியது. இன்னும் இந்த உலகம் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் இதே வசனம்தான். பிரசங்கிக்கிறவங்க மாறலாம், வசனம் மாறாது. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் போகிறேன் ஆனால் திரும்ப வருவேன். அந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்க பாருங்க. 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்ன விசுவாசமா? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசம் என்னவென்றால், என் கர்த்தராகிய இயேசு ஒரு நாள் என்னை சேர்த்து கொள்ள வருவார். அவருடைய வருகையிலே எனக்காக ஒரு வீடு பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, நான் அங்கே செல்வேன் என்கிற விசுவாசம் இருக்கணும். தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று இயேசுவை சொல்லுகிறார்.
ஏனென்றால் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் வந்து சேரும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை சொல்லி முடிங்க சேர்த்து கொள்வேன். கோழி எப்படி எதிரிகள் வரும்போது குஞ்சுகளை தன்னிடமாய் சேர்த்து கொள்கிறதோ, அந்தி கிறிஸ்து இந்த பூமியில 7 ஆண்டுகள் ஆளுகை செய்வதற்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையை கோழி குஞ்சுகளை சேர்ப்பது போல மத்திய ஆகாயத்திலே என் இயேசு கிறிஸ்து நம்மை சேர்த்து கொள்ள வேகம் வருகிறார். ஹல்லேலூயா! இதை விட வேற ஒரு என்ன ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் நமக்கு வேணும்? கைகளால் கட்டப்பட்ட வீடு அல்ல, இயேசு கிறிஸ்துவே அவருடைய கரங்களால் நமக்கு ஒரு வீட்டை கட்டுகிறார். இங்கே எத்தனை பெரிய இன்ஜினியரை பார்த்து நம்ம கட்டினாலும் சில நேரம் நம்ம விருப்பத்திற்கு மாறா போயிடும், அல்லது நம்முடைய விருப்பத்தை விட அதிகமாக நடந்திருக்கும். ஆனால் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பரலோகத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அந்த வீடு பரலோக மாளிகை, அதை விவரிக்க முடியாது, அதை நாம் இப்பொழுது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கண்களால் காணாத அந்த ராஜ்யத்தை, காணக்கூடாத ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற அந்த பரிசுத்தமான தேவன் ஒரு நாள் நமக்கு அந்த ராஜ்யத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா! யாரை விசுவாசிக்கிறோம்? கண்களால் பார்க்கக்கூடாத தேவனை உள்ளத்திலே நாம் தரிசித்து நடக்கிறோம். எதிரில் வந்து உட்காருவது அல்ல, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள எழும்பணும். இயேசு கிறிஸ்து ஏதோ வந்து ஒரு மனுஷனோட உட்காந்து சும்மா விளையாடுறது போலெல்லாம் விளையாடுறவர் அல்ல. அநேகர் இந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு தரிசனமானார், டெய்லி எங்கள் டேபிளில் வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பிளேட்டு, ஒரு டம்ளரு. இது என்ன கோயிலில் படைக்கிற பூஜை மாதிரியா? இது இயேசு கிறிஸ்துவுக்கு தனியாக சேரு. எவ்வளோ ஒரு புத்தீனமான காரியம் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து பைபிள் அங்கே எங்கேயாவது எரேமியாவது ஏசாயாவது அல்லது பேதுருவாவது யோவானாவது எங்கேயாவது எழுதியிருக்கிறாங்களா? பேதுருவாவது கொஞ்சம் ஆசையில் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் உட்காந்து எப்போவும் சாப்பிட்ற ஆசை இருக்கியா? இது அவருக்குன்னு ஒரு டேபிள் அல்லது அவருக்குன்னு ஒரு பிளேட்டு, ஒரு இலை போடுங்கன்னு சொல்லலையே. ஆனால் வேதத்திற்கு முற்றிலும் முரணான காரியங்கள் இன்றைக்கு வசனங்களாக இன்றைக்கு போதிக்கப்படுகிறது. ஜாக்கிரதையாக இருப்போம் கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே. அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் என்று யாராயிலும் சொல்வார்களே ஆனால் நம்பாதிருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் வசனத்தின் ஆதாரத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. மத்தேயு 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. பிசாசு யாரை வஞ்சிக்கிறான்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறான். இயேசுவை அறியாதவர்களை அல்ல, இயேசுவை ஆராதிக்கிறவர்களை வஞ்சிப்பதற்காக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறான். அப்போ அவனாலையும் அற்புதம் செய்ய முடியும், பிசாசாலையும் அற்புதம் அடையாளம் எல்லாம் செய்ய முடியும். அது எப்படிப்பட்ட அடையாளம்? பெரிய அடையாளம். எத்தனை பேர் ஏமாந்து போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு? இந்த வசனம் எத்தனை பேர் வாசிக்கிறாங்கன்னு தெரியல. 23ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேங்கள். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. மத்தேயு 24:23 எல்லாரும் எடுத்து பாருங்க. கிறிஸ்து அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, இங்கே வந்தார், அங்கே போனார், இந்த சேரில் உட்கார்ந்துருக்கிறாரு, எலும்பி இப்போ தான் படுக்க போனார், இயேசு வந்தார், நடமாடினார், பேசினார், காப்பி சாப்பிட்டாரு. பொய், நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், அங்கே போனார், இங்கே போனார், நான் போனேன், பார்த்தேன், இல்லை, பொய், நம்பாதேயுங்கள். கடைசி நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பதற்காக சாத்தான் பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்கிற ஒரு காலம் இது. நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாமல் இருக்கும்படியாக ஆண்டவருடைய கிருபையை இந்த நாட்களில் பற்றி கொள்வோம். வசனத்தை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னொருவர் பிரசங்கிப்பதை கேட்டு நம்பிவிட வேண்டாம். வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை பாருங்கள். வசன ஆதாரம் இல்லாமல் எவர் பிரசங்கித்தாலும்
அது கள்ள தீர்க்கதரிசியே. வசனத்தில் ஆதாரம் இருக்க வேண்டும். வசனத்தை பிரசங்கிப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வசனத்தின்படி வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் வசனத்திற்கு மாறாக ஒரு இன்ச்சு கூட நவள மாட்டார். ஏனென்றால் இந்த வசனமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். புரிகிறதா உங்களுக்கு? இந்த வசனத்தில் இல்லாத ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வராது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் இந்த பைபிள் ஆகி இந்த நாளில் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தை ஒரு நாளும் வாசிப்பதற்கு தவறிடாதீங்க. சிலரை சாத்தான் வஞ்சிப்பதற்கு இந்த கடைசி நாட்களில் துணிகரம் கொண்டிருக்கிறான். அதற்கு அவன் என்னன்னாலும் செய்வான். யாரை வஞ்சிப்பதற்கு முயற்சிக்கிறான்? ஆதியிலே ஏவாளை வஞ்சிப்பதற்கு தயங்காத சத்துரு இன்றைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்கு போதுமான வல்லமையுடையவனாய் இருக்கிறான். ஜாக்கிரதையோடு இயேசுவை பின்பற்றுவோம். இந்த கடைசி நாட்களிலே இயேசு அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயினால் சொன்ன வார்த்தை இது. இந்த பூமியிலே வாழுகிற ஒரே ஒரு வாழ்க்கை தான். இயேசுவுக்காக வாழ்ந்து இயேசுவுக்காக மரித்து இயேசுவையே சந்தித்து நித்திய காலமாக இயேசுவோடு வாழ வேண்டும். இயேசுவை ஆராதிக்க வேண்டும். ஒரே ஒரு நோக்கம்தான் இந்த பூமியிலே நமக்கு. ஒரு நாள் என் இயேசு வருவார், அவரை சந்திப்பேன். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? நல்ல முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சொல்றதை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது சர்ப்பமானது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிவிட்டு, ஆகிலும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் உண்மைதான், ஆகிலும் அந்த வசனத்தை கவனிங்க. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. சாத்தான் தந்திரம் உள்ளவன், வஞ்சிக்கிறவன் மாத்திரமல்ல, வஞ்சிப்பதற்கு அவனுடைய தந்திரங்களை பயன்படுத்துகிறான். அநேக தந்திரங்களை பயன்படுத்தி தான் இன்றைக்கு மக்களை வஞ்சிக்கிறான். யாரை வஞ்சித்தான்? இயேசு அறியாதவன் அல்ல. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு தேவனோடு உலாவின ஏவாளை பிசாசு வஞ்சித்து விட்டான். நம்ம நினைப்போம், நான் ஜெபம் பண்ணுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஒழுங்காக காணிக்கை கொடுக்குறேன், ஊழியத்தை தாங்குகிறேன், உண்மையாக இருக்கிறேன், நான் வஞ்சிக்கப்பட மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடும் ஏவாளோடும் வந்து பேசின தேவன் அவருடைய சத்தத்தை கேட்ட ஏவாளை சத்துரு தந்திரத்தினால் வஞ்சித்து விட்டான். அவருடைய பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கிற ஏவாளையே வஞ்சிக்க முடியுமையானால், அவருடைய முழு மகிமையையும் பெற்றிருந்த ஏவாளையே சத்ரு தந்திரத்தினால் வஞ்சிக்க முடிந்ததானால், இந்த பூமியிலே மாம்சத்தில் வாழுகிற உங்களையும் என்னையும் வஞ்சிப்பதற்கு சத்ரு போதுமான வல்லமை உடையவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அவனை பெரிதாக காண்பிக்கவில்லை, தோற்று போனவன், ஆனால் வஞ்சிப்பதற்கு தயங்காத தயங்காத ஒரு சத்துரு. தோற்று போனான் சிலுவையிலே, தலை நசுக்கப்பட்டது உண்மை, ஆனால் வாளை கொண்டு அவன் இன்றைக்கு செயல்படுகிறான். 1/3 அடித்து கீழே தள்ளுவேன் சவால் விட்டவன் சாத்தான். எழும்பி பிரகாசிக்கிற தேசத்தில் இயேசுக்காய் பிரகாசிக்கிற சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை இன்றைக்கும் வீழ்த்துவதற்கு சாத்தான் வல்லமை உள்ளவனாய் காணப்படுகிறான். தந்திரத்தினால வஞ்சிக்கிறான். ஆகவே உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளக்கப்படும்படி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பயம். என்ன பயம்? இவ்வளவு நாள் கட்டி எழுப்பப்பட்ட சபை விசுவாசிகள் முழு மகிமை அடைந்திருந்த ஏவாளையே வஞ்சித்தானே, அவன் இவர்களையும் கிறிஸ்துவை பற்றும் அந்த மனத்திலிருந்து, உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றும் உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு பயம் இருக்கணும். என்ன பயம் தெரியுமா? சத்துரு கிறிஸ்துவை பற்றும் உண்மை நின்று என்னுடைய மனதை ஒருவேளை கெடுத்துருவானோ என்கிற பயம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே இருக்கணும். இதுதான் தெய்வ பயம்.
பாவத்தை வெறுத்து வஞ்சிக்கப்படாமல் ஓடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபையும் பலனையும் தருவாராக. முழுவதும் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட ஏவாளே வஞ்சிக்கப்பட்டாள் என்றால் நம்மெல்லாம் ஏமாத்துறோம். ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, அந்த வஞ்சிக்கிற ஆவியை எதிர்த்து போராடுவதற்கு தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் உங்களை என்னை நிறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, அது ஒரு அடையாளமாக இருந்தாலும் அந்நிய பாஷையோடு நின்று விடாதபடி பலனடைவோம், சாட்சியாய் வாழ்வோம், சாட்சியாய் ஜீவிப்போம், சாட்சி சொல்லுவோம், இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழுவோம். இயேசு வரும்போது ஆவியின் பலனை பெற்ற நாம் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி காத்து கொண்டிருப்போமே, ஆனால் இயேசுவின் ரகசிய வருகையிலே நாம் அவரை சந்திக்க முடியும். பரிசுத்த ஆவியை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெறாத எந்த மனுஷனும் தேவ ராஜ்யத்திற்குள் செல்லவே முடியாது. எத்தனை காரியங்கள் அவன் தான தர்மம் செய்தாலும் பரலோகம் திறக்கப்படாது. பரலோகம் திறக்கப்பட வேண்டுமே ஆனால் வேதாகமத்தில் இதுவரை நாம் அறிந்த எல்லா சத்தியங்களுக்கும் கீழ்ப்படிந்து ஏசாயா 26:2 சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று சொன்னாரே, அந்த வாசல் திறக்கப்படும் போது தான் நாம் உள்ளே செல்ல முடியும். சத்தியத்தை அறிந்தவர்கள் என்று சொல்லப்படலை, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம், அடுத்தபடியாக கை கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தான் வாசல் திறக்கப்படும். இந்த பூமியில் வாழும்போது எத்தனை பேர் இயேசுவுக்காக வாழ்ந்து சத்தியத்தின்படி வாழ்ந்தோமோ, வசனங்களை கை கொண்டோமோ, அப்படியே வருகையிலே நமக்கு ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா! அல்லேலூயா! நல்ல உற்சாகமாக சொல்லுங்க. என்ன உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இயேசுவை பின்பற்றணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இயேசுவை பின்பற்றணும். பயப்படாதேன்னு இயேசு சொல்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தோம், ஒரு முறை பயப்படாதே என்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வேண்டிய நிலை வந்தது. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9 நாம் வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 9 ராத்திரியில் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி ஆபிரகாமுக்கு தரிசனமானார், மோசேக்கு தரிசனமானார், இன்னும் வேதாகமத்திலே ஏசாயாவுக்கு தரிசனமானார், எரேமியாவுக்கு தரிசனமானார், யோவேலுக்கு தரிசனமானார், எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் தரிசனமானார், சகரியாவுக்கு புதிய ஏற்பாட்டில் தரிசனமானார். தொடர்ச்சியாக தரிசனம் 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 தரிசனம், வேதாகமம் எல்லாம் தரிசனம் ஆகிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தரிசனமாகிறார். முதலில் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்திலே பவுலுக்கு தரிசனமாகிய தேவன் தொடர்ச்சியாக அவனுக்கு தரிசனமாய் கொண்டிருக்கிறார். ஏன் ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறார்? காலை ஆராதனையிலே சுருக்கமாக பேசினேன். இந்த இடத்துல ஆண்டவர் இவனுக்கு தரிசனம் கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் என்னவென்றால், பயப்படாம பேசுப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், இந்த பட்டணத்தில் எனக்கு ஏராளமான ஜனங்கள் உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏதோ தரிசனம் கொடுக்கிறாரு, பார்க்குறேன்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்கணும். சும்மா தரிசனம் கொடுக்க மாட்டார். கண்ணை மூடி திறந்து சொல்லுவது அல்ல தரிசனம். கண்ணை மூடினோன்னு இந்த வந்தார் நினச்சிட்டு இருந்தாலே போதும், கற்பனையிலே அவரை மாதிரி ஒரு உருவம் வந்துடும். நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள், நான் ட்ரை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ நினைக்கிறத, இப்படி இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, தாடி வச்சு நீல அங்கி போட்டிருக்கிறாரு, நல்ல முடியெல்லாம் வச்சுருக்கிறாரு, இவரை மாதிரி ஒரு பிக்சரை நீங்கள் மனசில் வைங்க, கண்ணை மூடி திறங்க அவர் வந்த மாதிரி இருக்கும். இதுவல்ல தரிசனம். ஏன் தரிசனத்தை கொடுக்கிறார் ஆண்டவர்? ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்ததற்கு கானானுக்குள்ளே நீ போகணும், அங்கே உன்னை ஆசீர்வதித்து உனக்கு ஒரு சந்ததியை கொடுத்து அதிலே மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிற கர்த்தராகிய இயேசு பிறப்பார். இதற்காக தான் அவனுக்கு தரிசனம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏன் தரிசனமானார் தெரியுமா? புறஜாதிகளுக்கும் இயேசுவை அறிவிப்பதற்காக தரிசனமானார். யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, இயேசு உலகம் அனைத்திற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றான மெய் தெய்வம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாய் அன்று நிரூபிப்பதற்காக அவனுக்கு தரிசனமானார். கப்பல் சேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் 27வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே கர்த்தர் தரிசனமாகிறார்.
நீ பயப்படாத. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 23, 24. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று. இந்த ராத்திரியில, அங்க பாருங்க, ராத்திரியில கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி. தரிசனம் வந்து கண்ணை மூடி வருவதல்ல தரிசனம், ராத்திரியில தூங்கிட்டு இருந்தாலும் வரும். கர்த்தர் உங்களோட பேச விரும்பினார்னா எப்படியாகிலும் பேசிடுவார். ஏன் தரிசனம் வருதுங்கிறது தான் முக்கியம். எதற்காக தரிசனம் கொடுக்கிறார் என்பது தான் முக்கியம். இந்த தரிசனத்தில் சொல்றாரு, நீ பயப்படாத, ராயனுக்கு முன்னால் நீ நிற்கணும், அவனுக்கு முன்னால் என்ன நீ அறிவிக்கணும்ப்பா. இந்த யாத்திரையில் உன்னோடு கூட பயணம் செய்கிற எல்லாரையும் உன் நிமித்தம் அவர்களுக்கு தயவு பண்ணினார். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்தனால தான் அன்னைக்கு அந்த கப்பலில் இருந்த மீதமுள்ள 275 பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். 276 பேர் பவுலோடு சேர்த்து இருந்தார்கள் என்று 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த ஒரு மனுஷனின் நிமித்தமாகத்தான் 275 ஆத்துமாக்கள் அன்றைக்கு பாதுகாக்கப்பட்டது. நீங்களும் நானும் இருக்கிற பட்டணத்தில், வீட்டில், தேசத்தில் ஒரு பரிசுத்தவானாகிய பவுலை போல வாழ்ந்தோமையானால் உங்கள் மூலமாக, என் மூலமாக 275ஓடு நிற்காது, லட்சங்கள் பாதுகாக்கப்படும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லையா சொல்லாமா? தரிசனம் கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, சும்மா கொடுக்க மாட்டார். தரிசனம் கொடுப்பதற்கு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? பயப்படாதப்பா, ராயனுக்கு முன்னால் நிற்கணும். தரிசனம் கொடுத்த மனிதர்களை எல்லாம், தரிசனத்தை பெற்ற மனிதர்களை எல்லாம் வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கொடுத்திருப்பார். அவர் வேலையை செய்வதற்காகத்தான் மோசே அன்று தரிசனமாகி மோசையோட பேசினார். ஏசாயாவுக்கு தரிசனமான தேவன், யார் என் காரியமாய் போவார், யாரை அனுப்புவேங்கிற அங்கலாய்க்கிற குரல் அவனுக்கு நேராய் வந்தது. அழைப்பை அவனுக்கு கொடுத்து அழைப்பின் பிரகாரமாய் அவன் ஊழியம் செய்வதற்காகத்தான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அக்கினி குரட்டினால் பலிபீடத்திலிருந்து தூதன் கொண்டு வந்த அந்த குரடை அவனுடைய நாவிலே வைத்து அவனை பரிசுத்தமாக்கி பணி செய்ய வைத்தார். உங்களுக்கும் எனக்கும் தரிசனம் எதற்கு கர்த்தர் தருகிறார்? பரிசுத்தப்படுத்தி பணி செய்வதற்காக, சுத்தமாக்கி ஊழியம் செய்வதற்காக, கழுவி சுத்திகரித்து பயன்படுத்துவதற்காகத்தான் தரிசனம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அநேக நாட்கள் தரிசனம் வந்ததை வேதாமத்தில் பார்க்கிறோம். அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காகத்தான். வாழ்க்கையில் ஒரு நாள் பெற்று நிற்பாட்டுவது அல்ல தரிசனம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு தரிசனமாகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க அந்த அனுபவத்தை நான் பெறணும்? ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இயேசுநாதர் சிலுவை காட்சியில் எனக்கு வெளிப்பட்டார், உண்மை. ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தரிசனமாகணும். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழியம் கடைசி மட்டும் வெற்றி அடைவதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு அவன் பேசிட்டு இருந்தான், கர்த்தர் அவனோட பேசினார். இந்த உறவு தான் ரொம்ப முக்கியம். பயப்படாத, பயப்படாத, ராயனுக்கு முன்னால் நீ நிற்ப, இதில் ஒன்றும் உனக்கு சேதம் வராதுப்பா, கலங்காத, பயப்படாத. ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார். 14ஆம் ராத்திரியான போது ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகள் நடுச்சாமத்தில் கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருவதாக தோன்றினது. இப்படியாக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, அந்த பாறையினிடத்தில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருக்கிற 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்று இருந்தார்கள். ஆனால் கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டு ஓடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆட்கள் அங்கே இருக்கிறவன். இரவு நேரத்தில் நடக்குது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கப்பல் ஆட்கள் ஓடிட்டாங்கன்னு வைங்க, எல்லாரும் மரித்து போயிடுவாங்க. ஆகவே தான் அந்த கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டு ஓடுகிறார்கள் என்பதை தரிசனம் பார்த்தானே அப்போஸ்தலனாகிய பவுலின் கண்கள் இங்கே திறக்கப்பட்டு இதையும் அவன் காண்கிறான். தரிசனம் பெற்ற மனிதனுக்கு தான் என்ன நடக்கிறது என்பது தெரியும். தரிசனம் இல்லாத மனுஷனுக்கு கண்ணு முன்னால் நடக்கிறதும் தெரியாது. நீங்களும் நானும் தரிசனம் பெற்றா
இவன் எதற்கு வந்திருக்கிறான், என்ன சொல்கிறான், என்ன செய்கிறான், என்ன நடக்க போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தரிசனத்தில் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாய் அவன் வழி நடத்தப்படுகிறான். ஆவியானவருக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்துட்டான். நீங்களும் நானும் ஆவியானவருடைய கண்ட்ரோலில் முழுவதுமாக போகும்போது எத்தனை மனிதர்கள் தப்பி ஓட நினைச்சாலும் உள்ளே இருக்க வச்சு இயேசு நல்லவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் வரைக்கும் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. தரிசனம் இருந்தால் நம் மூலமாய் மற்றவர்களும் பாதுகாக்கப்படலாம். அதோடு கூட மாத்திரம் இல்லை, ஓடி போகிறவனையும் ஓடிப்போனால் அவன் போய் கரை சேர்ந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் இருக்கிற தெய்வம் உண்மையான உயிருள்ள தெய்வம் என்பதை அவங்க அறியாமல் போயிருப்பாங்க. அதுவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க ஓடி போகிறத பார்த்து, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீங்க சொல்கிறான். நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சேவகரை நோக்கி, எப்பா கப்பலாட்கள் ஓடிட்டாங்கன்னா நீங்களும் நானும் அவுட்டு. ஆகவே தான் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீங்க, அவங்கள பிடிங்க. இப்போ பொழுது விடிகளை எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்கிறான். எப்படி தைரியம் சொல்ல முடிந்தது? 14 ராத்திரி ஒன்றும் சாப்பிடலை, 14 நாளாக பட்டினி, பயம், ஒன்றுமே சாப்பிட முடியலை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருத்தன் எழும்பி தைரியம் சொல்வதற்கு காரணம் என்ன? இன்று ராத்திரியில் கர்த்தர் எனக்கு தரிசனமாகி என்னை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பயப்படாதீங்க, தைரியம் சொல்கிறேன், புஷிங்கப்பா. 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறீங்களோ. நானும் இப்படிப்பட்ட நேரத்தில் தைரியம் சொல்ல முடியுமா? பவுல் யாரை பார்த்து சொல்கிறான் பாருங்க, கப்பலில் இருக்கிற அனைவரையும் பார்த்து சொல்கிறான். போர் சேவகர்கள் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். அங்கே நூற்றுக்கு அதிபதி சேவகரை பார்த்து சொன்ன உடனே அவங்க அறுத்து போட்டாங்க, தப்பி போக முடியலை. இப்போ இருந்து தான் ஆகணும். ஆனால் யார் இவர்களை பாதுகாக்கிறா என்பதை போர் சேவகனும் நூற்றுக்கு அதிபதியும் கப்பல் ஆட்களும் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் பவுலை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. சில ஆட்கள் இருக்க வேண்டிய ஆட்கள் இருந்து தான் ஆகணும், ஓடிடக்கூடாது. இருந்தால் தான் அவனுக்கு இயேசு நல்லவர் என்பதை அவன் பார்க்க முடியும். எல்லாம் ஓடிட்டான் அப்படின்னா அற்புதம் அங்கே வந்து இனிக்காது. இருக்கணும், ஓடி போகிறவனை விட்டுறக்கூடாது. பவுல் கரெக்டாக பார்க்குறான். போர் சேவகன் கூட பார்க்கல, பவுலுக்கு தெரியுது இவன் ஓடிட்டான்னா நீங்கள் செத்துருவீங்க. இங்கே நாம் மடிந்து போவோம் சொல்லலை, அவன் சொல்கிறான் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீங்க. இவங்க இல்லட்டா, அவனுக்கு தெரியும் ஏன் உயிரை கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்கிறான் நீங்கள் பிழைக்க மாட்டீங்கப்பா, அவங்கள பிடிச்சி வைங்க. இன்றைக்கு உலக மனிதர்கள் நாம் இருக்கிறபடினால தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்களும் நானும் ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்பட்டால் பாதுகாப்பே கிடையாது. அந்தி கிறிஸ்து வந்து முத்திரையை போட்டு ஆளுகை செய்ய போகிறான். சபை இந்த உலகத்தில் இருக்கிறபடினால தான் உலக மக்களுக்கு பாதுகாப்பு. அரசாங்கம் இருக்கிறபடினால அல்ல, பிரதமர் இருக்கிறபடினால அல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறபடினால், இயேசு இந்த சபையில் உலாவிக் கொண்டு இருக்கிறபடினால், சபை இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் சபையின் மூலமாக சிலருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. சபையின் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. பவுலின் மூலமாக அவர்கள் தைரியப்பட்டு புசித்தாங்க, கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். நான் ஏற்கனவே இதை பிரசங்கித்திருக்கிறேன் அநேக முறைகள், தெரியாத சம்பவம் அல்ல. இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிற காரியம், பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் ஏராளம் இருக்கிறது. உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, இந்த சூழ்நிலையில் நின்றுறாத, ஓடிக்கொண்டிருது விசுவாச பயணத்தில். இயேசுவை நோக்கி ஓடு, இயேசுவை நோக்கி ஓடு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதில் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கணும். உலக வாழ்க்கையின் முடிவு மட்டும் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மட்டும் ஓடிக்கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம். இயேசு நம்மை சந்திக்க வருகிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இயேசு இன்றைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும், நடுத்தருவில் கொண்டு மனிதர்கள் நம்ம விட்டுருவாங்களோ,
சொந்தங்கள் பந்தங்கள் நம்மளை பார்த்து ஏளனமாக பார்ப்பாங்களோ என்று கவலைப்படாதீங்க. இயேசு உனக்குள்ளே வாழுகிறார். உன்னை கர்த்தர் சாட்சியாக எழும்பி நிற்க செய்வார். தெருவில் இருக்க மாத்திரம் இல்லை, பங்களாவில் இருக்கிறவனும் உன்னிடத்துல வந்து எப்படி இந்த மேன்மையை கர்த்தர் கொடுத்தார் என்று விசாரிக்கிற நாட்கள் வரும். கர்த்தர் உன்னை அப்படியாக பயன்படுத்துவார். அதற்கு தேவை நீ ஆண்டவுடைய வார்த்தையை நம்பி. ஆபிரகாம் ஆண்டவுடைய வார்த்தையை விசுவாசித்தான். ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். விசுவாசமும் நீதியும் இந்த இடத்துல சேர்ந்து வருகிறது ஒரே வசனத்தில். அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறான், அதை அவனுக்கு நீதியாக கர்த்தரை நினைக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க கர்த்தரை, நீ பயப்படாத, உனக்கு நான் கேடகம். விசுவாசம் என்னும் கேடகம் யாரு? விசுவாசமே இயேசுதான். அதை கேடகமாக வைத்தா மகா பெரிய பலனுமாய் அவர் இருக்கிறார். விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் உங்களை அதைரியப்படுத்தினாலும், எத்தனை சூழ்நிலைகள் உங்களை குழப்பினாலும் பயப்படாதே, பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். மனுஷனுக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பயப்படாதேன்னு சொல்லி கர்த்தருக்கும் பயப்படாமல் போயிடக்கூடாது. பயப்படாதே என்று கர்த்தர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? தெய்வ பயத்தோடு இயேசுவை பின்பற்றுகிறவர்களை பார்த்தான் சொல்றார் பயப்படாதேன்னு. ஆண்டவர் வேற யாரையும் பார்த்து சொல்லலை, இயேசுவுக்கு தெய்வத்துக்கு பயந்த நபர்களை பார்த்து சொல்றாரு நீ பயப்படாத. கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா உலகத்தை பார்த்து பயப்பட மாட்டோம். எத்தனை சவால் நம்மை சுற்றி வந்தாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியம் விசுவாசம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் எழும்பிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கும் நமக்குள் வாசம் செய்கிறார். பயப்படாதே, 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 கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். நெகேமியா 4:14 அலங்கத்தை கட்டி எழுப்பப்படும் போது அங்கே நெகேமியாவை பார்த்து அவனோடு இருந்த ஜனங்களுக்கு விரோதமாய் சன்பலாத்து தொபியா எழும்பி வருகிறார்கள். நெகேமியா 4:14 அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர்களை பார்த்து நெகேமியா சொல்றான், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். சன்பலாத்தும் தொபியாவும் அவர்களை சங்கரிப்பதற்கு வருகிறான். கர்ச்சித்து கொண்டு நிற்கிறான். யுத்தத்தில் அழிஞ்சிருவீங்கன்னு சொல்கிறான், சவால் விடுறான். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிற மனுஷன் சொல்கிறான் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். என்ன ஆனது? நெகேமியா 6:15 52 நாளுக்குள்ளாக அலங்கம் கட்டப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எதிரி கர்ச்சிக்கிறவன் கர்ச்சிக்கிட்டு போடகட்டும், சவால் விடுறவன் சவால் விட்டுட்டு இருக்கட்டும், நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்து கொண்டு இருக்கணும். சவாலை பார்த்து செயலை நிறுத்திடக்கூடாது, செயல் வீரராக இருக்கணும். விசுவாசம் சொல் வீரர் அல்ல, செயல் வீரர் தான் விசுவாசம். நீங்களும் நானும் வார்த்தையில் ஜாலம் பண்ணுவதல்ல விசுவாச வீரர்களுக்கு அடையாளம். செயலில் விசுவாசத்தை காண்பிக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதோட நிற்காம செயல்பட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கணும். இங்கே நெகேமியா சொல்கிறான் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. 52 நாளுக்குள்ளே கட்டி முடிச்சிட்டாங்க. இப்படி தைரியம் சொல்ல ஒரு ஆள் இல்லாமல் போனாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து சொல்கிறாரு பயப்படாதிருங்கள். சிங்கம் போல எதிரி கர்ச்சிக்கலாம், ஆனால் யூத ராஜசிங்கம் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் சிங்கம் போல வருவான். இயேசு சிங்கம், யூத ராஜசிங்கம். பிசாசு சிங்கத்தை போல தான் வருவான். ஒரு இதை போல, மாதிரியை போல ஒரு வேஷத்தை தான் தரித்து வருவான். ஒரிஜினல் அல்ல சாத்தான். கர்த்தராகிய இயேசு ஒருவரே உண்மையான தெய்வம். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இயேசுவை விசுவாசிங்க, கடைசி மட்டும் கைவிடாமல் வழி நடத்திடுவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகம், பெரிய பலனாக இருக்கிறேன். மகா பெரிய பலன். அந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. மகா பெரிய பலன், மகா பெரிய பலன்.
உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? மகா பெரிய பலனாக இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். எத்தனை யுத்தங்கள் எழும்பினாலும் இந்த பூமியில் நம்மை சேதப்படுத்துவதற்கு எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. கிறிஸ்து என்கிற தலையோடு சரீரமாகிய சபையாகிய நாம் இணைந்து அவருடைய வருகை மட்டும் இருப்போமே ஆனால் ரகசிய வருகையில இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த பூமிக்கு ஒரு முடிவு காத்திருக்கிறது. நாம் அவரோடு சென்ற பிற்பாடு பூமிக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்களும் நானும் இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலக மனுஷனுக்கு பாதுகாப்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பலில் இருந்தபடியினால தான் 275 பேருக்கும் பாதுகாப்பு. நீங்களும் நான் இந்த பூமியில் இருக்கிறபடினால தான் உலகத்திற்கு பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு அலங்கத்திற்குள்ள 2 பேரை ஆகிலும் வழி நடத்திடுவோம். இயேசு வருகிறார்.